வெல்கம் டு எக்கனாமிக் சீரிஸ். இன்னைக்கு டே 2. எக்கனாமில என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா எக்கனாமில 2 டைப்ஸ் இருக்கு, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஒரு தனிநபர் மற்றும் ஒரு தனி கம்பெனியை சார்ந்தது. ஒரு கன்சியூமர் எப்படி ஒரு பொருளை வாங்குறதுக்கு சூஸ் பண்றாரு, ஒரு நிறுவனம் எப்படி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது, ஒரு பொருளோட விலை எப்படி தீர்மானிக்கப்படுது, டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி வேலை செய்யுது, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஒரு நாட்டோட மொத்த பொருளாதாரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிக்கிறது. ஒரு தனிநபர் மற்றும் கம்பெனி இல்லாம ஹோல் எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டூல்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரிக்குதா இல்லையான்னு அளவிட பயன்படுது. செகண்ட் ஒன் இன்ஃபிளேஷன், ஒரு நாட்டுல விலைவாசி எந்த அளவு இருக்குன்னு பாக்குறது. தேர்ட் ஒன் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நாட்டுல வேலைவாய்ப்பு நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஃபோர்த் ஒன் மணி அண்ட் பேங்கிங், ஒரு நாட்டுல மணி சப்ளை, இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஃபிஃப்த் ஒன் கவர்மெண்ட் பாலிசி, மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒவ்வொன்றையும் இன் டீடைலா அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.